ஹாய். இன்னைக்கு அறிவும் தெளிவுன்றதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப கொஞ்ச நாளமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது. சரி இதுக்கு என்ன சம்மந்தம் கேக்குறீங்க தானே? என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முதலமைச்சர் விஜய் ஏன் இதுக்கு ஸ்டெப் எடுக்கல? ஏன் ஒருவேளை இதுக்கு இவரும் ரீசனா இருப்பாரோ அப்படிலாம் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். சோ அதுக்கான பதில தரேன். சோ நம்ம முதலமைச்சர் விஜய் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு அரசுனாலேயே ஏன் நீட்டை ஒழிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு சட்டத்தை இயற்றதுக்கும் அதை ரத்து செய்யறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய பாராளுமன்றம் அவங்களுக்கும் இல்ல இந்திய உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கு. சோ அப்ப அவங்க சுப்ரீம் கோர்ட் நினைச்சா அத உடனே சைன் போட்டு ஒரு சட்டத்தை இயற்றவோ இல்ல ரத்து பண்ணவோ முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு யாரோட ஒப்புதல்லாம் தேவை அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியால யார் வருவா அப்படின்னா, குடியரசுத் தலைவர் வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் வருவாரு. பிளஸ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவங்களும் வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். அந்த முடிவுக்கு ஒப்புதல் கொடுத்து குடியரசுத் தலைவர் அதுக்கு கையெழுத்தெடுத்தா மட்டும்தான் அதுக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அதே மாதிரிதான் உன்னை ரத்து பண்ணணும்னாலும் இதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. சோ அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம முதலமைச்சர் விஜயனால முடியுமான்னு கேட்டா அவர்னால ஒரு சில அட்வைஸ் சஜஷன் மட்டும்தான் கொடுக்குமே தவிர அவர்னால இது கண்டிப்பா முழுமையா நீக்கம் செய்ய முடியாது.